GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. கவலையின்றி சுவாசியுங்கள். உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் நுரையீரல் புற்றுநோய் சிகிச்சை அளிக்கிறார்கள். தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர். நாம எவ்வளவு பெரிய நியாயத்துக்காக நம்ம எல்லாம் பேசணுமோ போராடணுமோ அந்த நியாயம் தோத்து போச்சு. ஒட்டுமொத்த இந்திய மருத்துவர்கள் போராட்டம்லாம் வீணா போச்சா? 2000 ரூபாய் சார். இந்த கேஸுக்கான வேல்யூ, அந்த பொண்ணோட மரணத்திற்கான வேல்யூ 2000 ரூபாய் சார். வேத பரிசோதனை ரிப்போர்ட்டை பாத்தீங்கன்னா தெரியும் சார், அந்த பொண்ணு எப்பேற்பட்ட சித்திரவதைகள் அனுபவிச்சது. இவ்வளவு வழியிலே அனுபவித்த ஒரு பொண்ணோட வாழ்க்கைய ஈஸியா நீங்க வெளியில விட்டுட்டு போறதுக்குன்னா அதுக்காக சார் சட்டம் இருக்கு. இனிமே அந்த பொண்ணுக்காக வாதாட ஒரு வக்கீல் கிடையாது. இனிமே ஒரு வக்கீல் கிடையாது. அந்த அளவுக்கு அந்த கேஸை மாத்திருக்காங்க. நீதியே செத்து போச்சுமா? இந்த பொண்ணோட அப்பாவும் அம்மாவும் எப்பேற்பட்ட ஒரு வழியை அனுபவிச்சுட்டு இருப்பாங்க. எப்படியாவது ஒரு நீதி கிடைக்கும் அப்படின்னு இல்ல அவங்க சொல்றாங்க. அது ஓபன் ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்க. கடவுளுக்கு இணையா நாங்க பெருசா பார்த்தது சிபிஐ தான் சார். இனிமே எங்களுக்கு நியாயம் கிடைக்காது முடிச்சிட்டாங்க. கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் சமூக செயற்பாட்டாளர் திரு ஹரிகிருஷ்ணன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். இந்த கல்கட்டா ஆர்ஜிகர் மருத்துவர் கொலையை நம்ம தொடர்ச்சியா பார்த்துட்டே வந்தோம். இடையில அந்த அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் அதை அப்படியே விட்டாச்சு. இன்னைக்கு ஒரு புதுசாக ஒரு அப்டேட் வந்திருக்கு. அதுல முக்கிய குற்றவாளியா இருக்க அந்த அப்ஜித் எல்லாம் வெளியில வந்துட்டாங்க அப்படின்னு ஒரு அப்டேட் வந்திருக்கு. என்ன நடந்திருக்கும்? நாம எவ்வளவு பெரிய நியாயத்துக்காக நம்ம எல்லாம் பேசணுமோ போராடணுமோ அந்த நியாயம் தோத்து போச்சு. நம்ம கடைசியா எதிர்பார்த்த ஒரு இடம் சிபிஐ வேணும்னு நாமெல்லாம் கேட்ட நாமளே இன்னைக்கு ஏன்டா சிபிஐ உள்ள வந்தாங்கன்ற அளவுக்கு சிபிஐ கிட்ட நியாயம் கிடைக்கலன்றத ப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஒட்டுமொத்த இந்திய மருத்துவர்கள் போராட்டம்லாம் வீணா போச்சா? மருத்துவர்களுக்கு யாருமே இனிமே கிடையாதுன்றதுதான் இந்த செய்தி சொல்ல வருதுன்னு நினைக்கிறேன். அங்க இருக்கக்கூடிய அதிகார திமிரும் பணத்திமிரும் இருக்கக்கூடிய எவனாக இருந்தாலும் எவ்வளவு பெரிய நியாயங்களையும் நான் உடைச்சி தள்ளிட்டு நான் பேசதாண்டா நியாயம் நிறுத்த முடியுன்றத இந்த கல்கத்தா விஷயம் பண்ணிடுச்சு. என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னு தெரியல. இந்த உலகம் எப்படி வேணா பண்ணலாம் அப்படின்னா, நீங்க சஞ்சய் ராய உள்ள வைக்க முடியவங்களுக்கு சந்தீப் கோஷையும் அபிஜித்தையும் கொஞ்ச நாள் கூட வச்சுக்க முடியலன்னா அப்ப அதுல இருந்தே தெரியுதுல எந்த அளவுக்கு இன்ஃபுளுன்சிங் இருக்குன்னு சொல்லிட்டுன்னு. அப்ப என்ன இவன் ரொம்ப சிம்பிளுங்க. அந்த சஞ்சய் ராயை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பெரிய கேஸ் இல்ல. இந்த மாதிரி 10 கேஸுக்கு நம்ம ஒன்னா பண்ணலாம். இவங்க சொன்னா நம்ம கேட்டு செஞ்சுட்டு போறோம்னு போலீஸ்காரங்க கண்ட்ரோல்ல இருக்க வரைக்கும் அவன் ஒன்னும் பயப்படாம ஆமான்னு இருந்தான். எப்ப சிபிஐக்கு போய் இந்த இந்தியாவே திரும்பி பார்த்து அவனை கேவலமா பேச ஆரம்பிச்சுட்டு அப்ப அவனுக்கு பயம் அவன் உண்மையை உளர ஆரம்பிச்சிட்டான். இதுல சந்தீப் கோஷம் கிடையாது அப்படின்றத அவன் சஞ்சய் ராய் சொல்ல ஆரம்பிச்சிட்டான். அன்னையில இருந்து நாம சார் என்ன சார் சிபிஐ வேலை பார்த்துச்சு, என்ன வேலை பார்த்துச்சு? அவங்க கண்டுபிடிக்கல, நாம கண்டுபிடிச்சு சொல்லிட்டு இருக்கோம். ஒவ்வொரு டாக்டர் சொன்ன ஸ்டேட்மெண்ட், அங்க இருக்கக்கூடிய ஜூனியர் சொன்ன ஸ்டேட்மெண்ட், ஒவ்வொருத்தவங்க அனுபவிச்ச வழிய அவங்கவுங்க சொல்லி வந்த கேஸ் தான் இப்போ வரைக்கும் வந்திருக்கு. சிபிஐ என்ன கண்டுபிடிச்சது? என்ன அது பொண்ணோட மரணம் என்ன சும்மா லேசான மரணம் வச்சிருக்கேன். நம்ம அன்னைக்கே பேசணும். இந்த பெண்ணுக்கு கிடைக்கக்கூடிய மரணம் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டுல கூட ஒவ்வொரு இடத்துலயும் எத்தனை பெண்கள் சிதைக்கப்பட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சாம்பிளுக்கான ஒரு எக்ஸாம்பிளுக்கான இதுக்கு கிடைக்கக்கூடிய நியாயம் எல்லாருக்கும் கிடைக்குன்ற நம்பிக்கை உருவாக்கும். நாளைக்கு யாரா இருந்தாலும் கோர்ட்ல போய் நிக்கலான்றத பேசலான்றதுக்காக உருவாக்குன்றத நம்ம பேசணும். இன்னைக்கு அது செத்து போச்சு சார். அந்த பொண்ணோட அப்பாவும் அம்மாவும் எப்பேற்பட்ட ஒரு வழியை அனுபவிச்சுட்டு இருப்பாங்க. எப்படியாவது ஒரு நீதி கிடைக்கும் அப்படின்னு இல்ல அவங்க சொல்றாங்க. அது ஓபன் ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்க. கடவுளுக்கு இணையா நாங்க பெருசா பார்த்தது சிபிஐ தான் சார். இனிமே எங்களுக்கு நியாயம் கிடைக்காதுன்னு முடிச்சிட்டாங்க. அதாவது என்ன சொல்ற வராங்கன்னா, இனிமே எது பண்ணியும் எனக்கு ஒண்ணும் கிடைக்காது அப்படின்றத அந்த அம்மாவும் அவங்க அப்பாவும் ஸ்டேட்மெண்டா பதிவு பண்றாங்க நேத்துக்கு. இல்ல எதன் அடிப்படையில இப்ப சந்தீப் கோஷா இருக்கட்டும், அந்த அபிஜித்தா இருக்கட்டும், எப்படி எதன் அடிப்படையில வெளில விட்டாங்க? குற்றப்பத்திரிகையே தாக்கல் செய்யலையே சார் சிபிஐ சைட்ல இருந்து. சார் 3.5 மாசத்துக்கு நம்ம ஆகஸ்ட்ல இருந்து பேசிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட 5 மாசமா போயிட்டு இருக்க கேஸ். எப்படியாவது 1 மாசத்துல முடியும்ன்ற நம்பிக்கையில நம்ம சொன்னோம். பாருங்க இன்னும் 30 நாள்ல முடியல அப்படின்றத நீங்களும் நானும் இதே இடத்துல உட்காந்து பேசின இது என்கிட்ட இருக்கு. ஆனா இன்னைக்கு அந்த சஞ்சய் ராய ஃபுல்லா வச்சு உள்ள பண்ணி அவன் மேல குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து எல்லாம் முடிச்சிட்டாங்க. சந்தீப் கோஷையும் அபிஜித் ஒண்ணு இல்ல ரீகால் மாதிரியே சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். கொல்கட்டான்ற ஒரு இடத்துல திடீர்னு நமக்கு ஒரு கேஸ் வருது. அந்த இடத்துல பார்த்தா ஒரு பெண் சடலமாக கிடக்குறாங்க. அந்த சடலமான என்ன பார்த்தா உடம்பு ஃபுல்லா பயங்கரமான காயங்கள் இருக்கு, ரேப் பண்ணப்பட்டிருக்காங்கன்றது தெரியுது. அந்த பொண்ணோட உடம்புக்குள்ள அவ்வளவு ஸ்பெரம் இருக்குன்ற விஷயங்கள் தெரிய வருது. பல விஷயங்களுக்குள்ள ஒரு திடுக்கிடும் தகவல் வருது. என்னடா நடந்திருக்குன்னு விசாரிக்க நைட் ஃபுல்லா உள்ள போது 3 மணி நேரத்துல அந்த பொண்ணை சீரழிச்சிருக்காங்கன்னு தெரியுது. ஆனா அது ஒரு ஆளா இருந்திருக்காது, சஞ்சய் ராயா இருந்திருக்க வாய்ப்பு கிடையாதுன்னு சொல்லி சந்தீப் கோஷ்ன்ற அந்த ஒரு பர்சன் நோக்கி நகர்றோம். எப்படா சிபிஐ உள்ள வர்றதுக்குள்ள அந்த இடத்தையே மொத்தமா உடைச்சி அந்த தடயங்கள்லாம் அழிச்சிருக்காங்க
பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி சஞ்சய் இவன் அந்த நம்ம காலேஜ் பிரின்சிபல் மேல வந்து கேஸ் போகுது. அந்த சந்தீப் கோஷ் மேல. சந்தீப் கோஷ் யாரா இதெல்லாம் ஹெல்ப் பண்றதுக்கு பெருசா போயிட்டு இருக்கான்னு பார்க்கும்போது அந்த அபிஜித்ன்ற ஒருத்தன் உள்ள வரான். போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய அந்த இடத்த ஹேண்டில் பண்ணக்கூடிய ஆபீசர் அவன் வந்து உள்ள வரான். அந்த ஆள் பண்ண தப்புகள்லாம் வெளில ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் பார்த்தா இந்த பிரின்சிபல் டாக்டர் மட்டும் எத்தனை பிணைங்களை வித்திருக்காங்க, எத்தனை உடல் உறுப்புகளை வந்து இது பண்ணிருக்காங்க, எத்தனை டாக்டருக்கு வந்து ஃப்ரீயாவே உனக்கு மார்க் அதிகப்படுத்துறதுக்கு காசு வாங்கியிருக்காங்கன்ற ஒவ்வொரு கேஸும் வெளியில வர ஆரம்பிக்குது. அப்ப இவன் பண்ண எல்லா தவறுகளும் வெளில நினைக்குது. இவனுக்கான டிரான்ஸ்ஃபர்ஸ் எல்லாம் நிராகரிக்கப்படுது. இவ்வளவு விஷயத்துக்கு நடுவில் ஒரு பெரிய கவர்மெண்ட், கொல்கத்தாவோட கவர்மெண்ட் அவன் பின்னாடி நிக்கிறதுன்றதை நம்ம எல்லாருமே உணர்ந்துட்டோம். அப்பதான் இந்த உலகமே ஸ்தம்பிச்சு அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு டாக்டர்ஸும் ஸ்ட்ரைக் பண்ணி அவங்களுக்காக நிக்கிறாங்க. என்ன இவ்வளவு பெரிய விஷயங்கள் நடந்து இவ்வளவு பெரிய விஷயங்களை கண்டுபிடிச்சா அவங்களுக்கு இவங்களை வந்து தப்பானவங்கன்னு சொல்லி உள்ள போறதுல என்ன இது இருக்கு? அபிஜித்க்கு கொடுத்துருக்காங்க சார் தண்டனைக்கு எவ்வளவு தெரியுமா? 2000 ரூபாய்க்கு ஒரு பேன் பேப்பர்ல இருந்து வந்து கொடுத்துட்டு நீ வெளில போன்ட்டாங்க. 2000 ரூபாய் சார். இந்த கேஸுக்கான வேல்யூ, அந்த பொண்ணோட மரணத்திற்கான வேல்யூ 2000 ரூபாய் சார். என்னைய பொறுத்த வரைக்கும் இப்ப நான் குற்றம் சாத்தணும்னா அதுல அந்த சந்தீப் கோஷோ அல்லது அபிஜித் மண்டல் மட்டும் கிடையாது. இதுல ஈடுபட்ட ஒவ்வொரு சிபிஐயும், இதுல ஈடுபட்ட ஒவ்வொரு நீதிபதிகளும் இதை பார்த்தும் அதை மன்னிக்காம அதை சரியாக நடத்தாம இந்த கேஸை ஒழுங்கா பார்க்காம போன எல்லாருமே இனிமே குற்றவாளி தான் சார். எல்லாருமே தூக்குல போறதுக்கு ஈக்குவல். யாரு ஒருத்தரால ஒரு குற்றத்திற்கு நியாயத்தை கண்டுபிடிக்க முடியல அன்னைக்கு நீதி செத்து போகுதுன்னு அர்த்தம் சார். அதனாலதான் நீதி தேவன் நினைக்கும் கண்ணுக்குள்ள அந்த ரிப்பனை மாட்டிட்டு நின்றுட்டு இருக்காங்க. இல்ல சார், இப்ப குற்றப்பத்திரிகை சரியா தாக்கல் பண்ணலன்னா அது பத்திரிகையே போடல அவங்க பேர்ல. இவங்கதான் குற்றவாளின்றதுக்கு பத்திரிகை. ஏன்னா கேட்டா சாட்சி இல்லையா, ஆதாயங்கள் இல்லையா, இவங்க தான் தவறுகள் பண்ணாங்கன்றதுக்கு ஆதாரத்தை ஒட்டுமொத்தமா அழிச்சிட்டாங்க சார். பராமரிப்பு பண்ணி சொல்லிட்டு ஒரு பில்டிங் அடிச்சு நமக்கே தெரியுது இல்ல. அப்புறம் என்ன இவங்களுக்கு என்ன தெரிய வேண்டியது, புதுசா என்ன சொல்ல வேண்டியது இருக்குன்னு எனக்கு புரியல. அவ்வளவு அதனாலதான் சார் கோவம் வருது. அந்த பொண்ணோட அந்த பெண்ணோட ஒரு 32 வயசு 31 வயசான ஒரு டாக்டரோட கனவுகளோட மக்களுக்காக சேவை செஞ்ச பொண்ணு. யாரோ ஒருத்தவனா கூட நான் அதுக்கே இவ்வளவு நீங்க சார் அவ்வளவு தப்பு தவறம் செஞ்சுட்டு இருந்த கிண்டியில இருக்கக்கூடிய அந்த டாக்டர் ஹாஸ்பிட்டலுக்கு வத்கால் ஊத்து வாங்கி அவ்வளவு டாக்டர் பேசுனீங்க. ஆமா, எத்தனை டாக்டர் போராட்டம் பண்ணாங்க. டாக்டர் நல்லவரு, அவ்வளவு விஷயத்த பண்ணிட்டு மருத்துவர்கள் பாதுகாப்பு இல்லைன்னா இன்னைக்கு நீங்க என்கொயரி கமிஷன் போட்டிருக்கீங்கன்னு சொன்னீங்க. ஆனா என்கொயரி கமிஷன் நடந்ததான்னு கூட தெரியாது. என்கொயரி கமிஷன் போட்டதா கவர்மெண்ட் தரப்புல இருந்து சொல்றாங்க. என்கொயரி கமிஷன் பேருக்கு நடந்தா முடிச்சிருமா? ஆனா உண்மையான மக்களுக்காக போராடி மக்களுக்காகவே தன்னுடைய வாழ்க்கையை வச்சு மக்களுக்காகவே அர்ப்பணிச்ச அந்த டாக்டருக்கு இப்படி நிக்குதுன்னா அப்போ நாளைக்கு நல்ல டாக்டர் உருவாவானா தப்பான டாக்டர் உருவாவாங்களா? தப்பான டாக்டர் உருவானா 10 பேர் வந்து நிப்பீங்க, நல்ல டாக்டர் உருவானா எவனுமே வந்து நிக்க மாட்டீங்கன்னா தப்பான டாக்டர் தான் உருவாவா? கண்டிப்பா. இந்த சொசைட்டி உண்மையிலேயே நல்ல சொசைட்டியா இருக்கவே இருக்காது. உண்மையான மருத்துவம் எப்படி கிடைக்கும்? மருத்துவர்களுக்குள்ள உண்மையா இருக்கணும்ன்ற நம்பிக்கையே இருக்காது. ஏமாத்திரம்ன்ற போக்கு மட்டும் தானே இருக்கும். அவ்வளவு கனவுகளோட வந்து அந்த பொண்ணோட வாழ்க்கையை சீரழிச்சிருக்கீங்க. அந்த பொண்ணை வந்து உண்மையிலேயே அந்த பொண்ணு சாகுவதற்கு காரணம் அங்க ரேப் செய்யப்பட்டதற்கானதை விட அதிகமான வலி அந்த பொண்ணு இறந்ததுக்கு அப்புறம் இப்ப அனுபவிச்சுட்டு இருக்கோம். ஆன்மாவாக இருந்துன்னா அது நாம எல்லாம் சேர்ந்து அந்த பொண்ணுக்கு தண்டனை வாங்கி கொடுக்காம மாத்தி போட்டு இருக்கிறதா செய்யக்கூடிய துரோகம் தான். சரி, இவ்வளோ அந்த சஞ்சய் ராய் பண்ண பிரச்சனை எல்லாத்தையும் நம்ம தான் ஓப்பன் அப் பண்ணி சொல்றோம், பேசிட்டோம். சந்தீப் கோஷ்ன்ற ஒரு நபர் ஒரே ஒரு டாக்டர் மூலியமா இத்தனை கேசஸ் அவன் மேல இருக்கு. பிளஸ் அந்த ஆதாரங்களே இல்லாத அளவுக்கு உடைக்கிறதுக்கு ஒரு நாள்ல பண்ணிருக்காங்க. எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணாம டிலே பண்ணி கடைசி டைம்ல எஃப்ஐஆர் போட்டு அதை அடுத்த நிமிஷத்துல பாக்குறதுக்குள்ள அந்த பொண்ணோட சடலங்களை எரிக்கிறதுக்கான விஷயங்களை பண்ணிருக்காங்க. சும்மாவா பண்ணாங்க? இன்னும் 10 நாள் அந்த பொண்ணோட உடம்ப வச்சிருந்தாங்களா? யாரும் பாத்துறக்கூடாது, திருப்பி பிரேத பரிசோதனை நடந்துடக்கூடாதுன்றதுக்காக. அந்த பிரேத பரிசோதனையோட ரிப்போர்ட்டை பாத்தீங்கன்னா தெரியும் சார், அந்த பொண்ணு எப்பேற்பட்ட சித்திரவதைகளை அனுபவிச்சது. அவ்வளவு வழியிலே அனுபவித்த ஒரு பொண்ணோட வாழ்க்கைய ஈஸியா நீங்க வெளியில விட்டுட்டு போறதுக்குன்னா அதுக்காக சார் சட்டம் இருக்கு. அப்ப நீ வந்து பணம் இருந்ததுன்னா, காசு இருந்ததுன்னா, இன்ஃபுளுன்ஸ் இருந்ததுன்னா என்ன வேணா பண்ண முடியும் அப்படின்னா இந்த சமூகம் எல்லாத்தையும் அதை கிடைக்கிறதுக்கு ஓடிக்கிட்டே இருக்கும். அரசியல்வாதி மாதிரி நான் திமிர்த்தனம் பண்ணுவேன், திருட்டுத்தனம் பண்ணுவேன், கொலை பண்ணுவேன், கற்பழிப்பு பண்ணுவேன், எல்லாத்தையும் பண்ணுவேன், பணத்தை சம்பாதிப்பேன், பணத்தை சம்பாதிச்சோடனே நல்ல காப்பாத்திரும் அப்படின்னா அப்ப இந்த மனுஷன் எதுக்கு சார்? எந்த மனுஷன் தான் உண்மையா இருக்கணும்னு வாழ்வான்? ரொம்ப அந்த இல்ல சார், இப்ப உச்சநீதிமன்றம் வாண்டடா அந்த வழக்கு எடுத்து பண்ணது எப்படி சார்? எதுக்காண்டி அட்வொகேட்டே பேக் வாங்கிட்டாங்களே சார்? ஒட்டுமொத்த அட்வொகேட்டே வாங்கிட்டாங்களா? அவங்களுக்காக போராடின ஒரு பெரிய அட்வொகேட் அவங்க ஒரு லெட்டர் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. என்ன தெரியுமா ஸ்டேட்மெண்ட் கொடுத்து வெளியில வராங்க? நான் ஒரு கேஸை நாங்க எடுக்கிறோம்னா அந்த கேஸோட உண்மை தன்மைகள், அவங்க நம்ம கிட்ட ஷேர் பண்ற விஷயங்கள், அந்த கேஸ்னால என்ன மாதிரியான ஒரு இம்பாக்ட் சொசைட்டி கிரியேட் ஆக போகுதுன்னு ஒரு 4-5 விஷயங்களை நாங்க ப்ராஸ்பெக்டா வச்சுதான் சார் கேஸ் எடுப்போம். இது எல்லாத்துலயுமே இந்த மருத்துவ மாணவி, அந்த மாணவிக்காக நாங்க எல்லாத்துலயுமே தயாரா இருக்கோம். ஆனா இதை தாண்டி எங்களுக்கு இன்டர்னலா ஒரு பெரிய ப்ரெஷர் கிடைக்குது. அதனால நான் வெளியில வாங்கிக்கிறேன், இந்த வழக்கு எடுத்து பண்ண மாட்டேன்னு. அந்த இவங்க மட்டும் இல்ல, இந்த பார் கவுன்சிலர் இனிமே அந்த பொண்ணுக்காக வாதாட ஒரு வக்கீல் கிடையாது. இனிமே ஒரு வக்கீல் கிடையாது. அந்த பொண்ணுக்காக வாதாடுறதுக்கு வக்கீல்கள் கிடையாது. அந்த அளவுக்கு அந்த கேஸை மாத்திருக்காங்க. நீதியே செத்து போச்சுமா? நீதியே இல்லாம ஆக்கிட்டாங்க. நீதினு ஒண்ணு தேடி சரி இந்த உலகத்துல நம்ம எல்லாருமே நம்பிட்டு இருக்கிறது என்னன்னா லோக்கல்ல இருக்க ஸ்டேட் கவர்மெண்ட் போலீஸ் எப்பவுமே வந்து ஒருத்தவங்களுக்கு ஃபேவரா தான் இருப்பாங்க, வேலைக்கு ஆகாது. சிபிஐன்னு ஒண்ணு போயிட்டோன்னா அவங்களை தவிர உச்சத்துல வேற யாருமே இருக்காது. அவங்க மட்டும் உள்ள இறங்கினா அவங்க தான் சார் இந்த இந்தியாவோட ஹீரோன்னு எப்படி ஆர்மி மேன சொல்றோமோ, நியாயத்தை நிலைநிறுத்துவதற்காக இருக்கக்கூடிய ஒரு
ஒரு ஹீரோன்னு சிபிஐ பார்க்கக்கூடிய இடம் செத்து போச்சு. அந்த பொண்ணோட மொத்த நியாயம் நீதி எல்லாம் அந்த அட்வொகேட்டே நான் பேக் வாங்கிக்கிறேன்னு சொல்ற அளவுக்கு இந்த கேஸ்க்குள்ள ஒரு ப்ரெஷரைஸ் கிடைக்குதுன்னா இப்ப என்ன நடந்திருக்குது? 2000 ரூபாய் தானே சார் அந்த பொண்ணோட மரணத்திற்கான வேல்யூ. சந்தீப் கோஷ்க்கு மட்டும் இப்ப வெளியில வர முடியாம ஒரு சிக்கல் இருக்கு. ஏன் காரணமா சந்தீப் கோஷ்க்கு இந்த கேஸ்ல வந்து வெளியில வராரு அவரு. சந்தீப் கோஷ் வந்து இந்த பொண்ணோட கேஸ் வந்து வெளியில ஜாமீன் கிடைச்சிருச்சு. ஜாமீன் கிடைச்சிரும். ஜாமீன்ல அதுக்கான ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இவருக்கு அபிஜித்துக்கு வந்து கன்ஃபார்ம்ட் ஆயிடுச்சு. ஆனா இந்த இவங்க சந்தீப்க்கு இன்னொரு பிரச்சனை என்னன்னா, அவர் அந்த இதுக்கு முன்னாடி ஏற்பட்ட அந்த மருத்துவங்களை பங்களாதேஷ்க்கு வந்து அந்த கழிவுகள் எல்லாம் எடுத்து இது பண்ணது, அதுக்கப்புறம் அந்த பிணங்களை விட்டுறது, அப்புறம் அந்த பசங்களுக்கு எல்லாம் பாஸ் மார்க் போட்டது, இதுக்கெல்லாம் அவர் பிடிச்சி உள்ள வச்சுட்டு தான் இருக்காங்க. அதுல இருந்து வெளில வந்துருவாரு. அதுல இருந்து விட பெரிய கேஸ் என்ன சார் இருந்திருக்க போகுது? அது ஊழல்களாக மாத்தி அதுக்கு எவிடன்ஸ் சிக்கிடுச்சு. இதுல சிபிஐ சொல்றாங்களா இவங்க மேல எந்த எவிடன்ஸுமே இல்ல. எவிடன்ஸ் கண்டுபிடிக்கலாம் அப்புறம் எதுக்கு சிபிஐ? எவிடன்ஸை கண்டுபிடிக்க தானே சிபிஐ. நான் போனேன் இங்க பார்த்தேன் எவிடன்ஸ் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா சிபிஐ இருக்க முடியுமா? அவ்வளவு கோபத்தை உருவாக்குது சார். இன்னைக்கு எத்தனை வழக்கு சிபிஐ போயிட்டு இன்னைக்கு தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு சொல்லுங்க பாப்போம். அதெல்லாம் நம்ம இதுக்கு வரைக்கும் பேசாம இருந்தோம். ஏன்னா இருந்தும் சிபிஐ மேல இருந்த நம்பிக்கை, இன்னைக்கு அந்த சிபிஐ இருக்கிற நம்பிக்கையை உடைச்சிட்டாங்க. இப்ப இனிமே எனக்கு யாரா நியாயம் வழங்குவா? நான் இந்தியாவில பிறந்த எனக்கு ஒரு நியாயம் உண்டான்றது கேட்கக்கூடிய கேள்விக்குரிய வந்து வச்சிட்டாங்க சார். இல்ல அந்த மாநில முதல்வர் வந்து மம்தா பானர்ஜி அவங்களால முடியாதுன்னு சொல்லி தான் சரி சிபிஐ பிஜேபி எடுத்து பண்ணுது, இதுலயா நியாயம் கிடைக்கும் தான் எதிர்பார்த்தோம். அதுலயும் வரலையே சார். இங்க ஏதோ எல்லா கேஸுமே இன்வால்வ் ஆயிருக்காங்கன்னு அர்த்தம். எல்லாருமே இன்வால்வ் ஆயிருக்காங்க. கட்சி பாகுபாடு எல்லாருமே இன்வால்வ் ஆயிருக்காங்க. இன்வால்வ் ஆகாதவங்களே இருக்க மாட்டாங்க. அதுதான் பிரச்சனை. இடையில மத்திய அரசு இடி எல்லாம் விட்டுச்சு சார். இப்ப சந்தீப் கோஷ் வீட்டுல இடி விட்டுச்சு, இன்கம் டேக்ஸ் ரைடு எல்லாமே போனுச்சு, எல்லாம் வேஸ்டா. துறைப்புக்கு எல்லாம் பண்ணலாம். இடி விட்டு என்ன பண்ணாங்க? இடில இருந்து என்ன எடுத்தாங்க? என்ன கேஸ் ரிப்போர்ட் கிடைச்சது? ஒன்னும் கிடைக்கல இல்ல. அப்ப இடி எதுக்கு? இடி விட்டுன்னு சொல்றதுக்கு இந்த மாதிரி வக்காலத்துக்கு பேசுறதுதான். அதான் சொல்றல சார், ஒரு கேஸ்க்குள்ள யாரோ ஒரு தரப்பட்ட மனிதர்கள் மட்டும் இருக்காங்க அப்படின்னா அது ஆப்போசிஷன் பர்சனா தான் அவனை எப்படியா டவுன் பண்ணணும்னு பார்ப்பாங்க. அதே கேஸ்ல எல்லா பேருமே இன்வால்வ் ஆயிருக்காங்க. நம்ம ஆளுங்களும் இன்வால்வ் ஆயிருக்காங்க, உங்க ஆளுங்களும் இன்வால்வ் ஆயிருக்காங்கன்னா கொஞ்ச நாள் படிய உன் பேர்லயும் என் பேர்லயும் வச்சு எப்படி சமாளிக்கணும்னு தான் நினைப்பாங்க. இதுதான் நடக்குது. நியாயங்கள் இதெல்லாம் தாண்டி அப்பாற்பட்டதுதான் சார் நியாயம், நீதி, நேர்மை, நியாயம்ன்றது. ஒரு அட்வொகேட் நீதித்துறை இதை பார்த்துட்டு இருக்காங்களா சார்? அதுதான் எனக்கும் புரிய மாட்டேங்குது. நீதிபதிகள் பார்த்துட்டு இருக்காங்க. அன்னைக்கு அவ்வளவு வழக்கு வரும்போது வாண்டரா எடுத்து பண்ணாரு. இன்னைக்கு சந்திரசூட் அவர் ரிட்டையர் ஆகி போயிட்டாரு. கேட்டா வந்து ஒன்னும் இல்ல, எஃப்ஐஆர் லேட்டா டிலே. அவங்க சொல்ற ரீசன் பாருங்க, எஃப்ஐஆர் லேட்டா போட்டதுக்காகவும் சந்தேகத்தின் பேர்ல எல்லாம் இவரை வந்து நாங்க வந்து உள்ள வச்சிருக்க முடியாது, போதுமான சாட்சியம் சொல்றதா. அப்படி எப்படி சார் ஒருத்தர் எஃப்ஐஆர் டிலேவா போடுறாருன்னா எத்தனை விஷயங்கள். ஒரு மனுஷன் ஒரு தப்ப பண்றான்னு வச்சுக்கோங்க, அவன் முதல் தடவை பண்றவனா இருப்பானா? வாய்ப்பு இல்ல. நிறைய தடவை பண்ணி ஊறி போனவனால மட்டும்தான் தப்ப தவறு இல்லாம பண்ண முடியும். அப்ப தவறு இல்லாம பண்ணிருக்கானா அவன் பெரிய கிரேமா தானே இருக்க முடியும். அதான் சொல்றேன், போலீஸ் டிபார்ட்மெண்ட் இன்க்ளூடட், டாக்டர் டிபார்ட்மெண்ட் இன்க்ளூடட். சார் இப்ப கடைசியா இருக்கக்கூடிய நியாயம் ஒருத்தர்கிட்ட தான் சார் இருக்கு, அது மக்கள் மட்டும்தான். சொல்லிட்டாங்களே நம்ம பசங்க, நம்ம ஜூனியர் டாக்டர்ஸ் எல்லாம் சேர்த்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்களே, எங்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயம் கிடைக்கல, எதுவுமே பண்ணல, ஆனால் இனிமேல் தான் எங்களுடைய முக்கியமான பயணம் தொடர போகுதுன்னு சொல்லி அறிக்கை விட்டாங்களே. ஓ சூப்பர். இனிமே அதே ஹாஸ்பிட்டல் இருக்க ஜூனியர் டாக்டர்ஸ், நாங்க யாருக்காக நீங்க ஸ்ட்ரைக் எல்லாம் வாபஸ் வாங்க சொன்னீங்களோ, எதுக்காக சொன்னீங்களோ, உங்களோட பேச்சை கேட்டு நாங்க வாபஸ் வாங்கணும், ஆனா இனிமே உங்க மேல இருக்கக்கூடிய நம்பிக்கையில நாங்க இறங்குறோம் களத்துல அப்படின்றத அவங்க பதிவு பண்ணிட்டாங்க. சிபிஐ ஆபீஸை முற்றுகை பண்றதுக்கான தயாரிட்டாங்க. ஓ சோ இனிமேதான் சார் பிரச்சனை வெடிக்கும். இனிமேதான் மக்களை பிடிச்சி நாம எல்லாம் ஒண்ணு சேர வேண்டிய நேரம் வந்துச்சு. கொல்கத்தாக்காக இல்ல, நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு தெருவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கிராமத்தில் வசிக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தைகளுக்கான நியாயம் கிடைக்க வேண்டிய நேரத்துக்கு நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அவர்களுக்காக கை கொடுக்க வேண்டிய நேரம் சார். கை கொடுப்போம் கண்டிப்பா சார், விடாம தொடர்ச்சியா பேசுவோம். மிக்க நன்றி. நன்றி. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. கவலையின்றி சுவாசியுங்கள். உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் நுரையீரல் புற்றுநோய் சிகிச்சை அளிக்கிறார்கள். தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர். Taste the Daily.